திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக சுமார் 1000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விவரங்களை முடிய செய்தியாளர் சிவக்குமார் வழங்க நாம் கேட்கலாம். சிவக்குமார், விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் சாம். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 20 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருத்துறைப்பூண்டியில் 8.6 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதேபோன்று முத்துப்பேட்டை பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தொடர் கனமழையின் காரணமாக திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள வெளியூர், மேலமருதூர், பிச்சங்கோட்டகம், எக்கல், நெடும்பலம், பாண்டி, கல்லுக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் குறுவை அறுவடை பணிகள் முடிந்த தற்போது தாளடி, நேரடி விதைப்பு மற்றும் நடவு பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர். 20 நாட்கள் ஆன தாளடி பயிர்கள் தற்போது மழை நீரில் மூழ்கியதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதே போன்று 45 நாட்கள் ஆன சம்பா பயிர்களும் நீரில் மூழ்கியுள்ளது. மழை தொடரும் பட்சத்தில் பெருமளவு சம்பா பயிர்கள் சேதமடையும் என விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேலும் நேரடி விதைப்பு செய்திருந்த வயல்களுக்கும் தண்ணீர் சூழ்ந்து தற்போது குளம் போல் காட்சியளிக்கிறது. பயிர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என தற்போது விவசாயிகள் இன்ஜின் மூலம் வயலில் இருந்து தண்ணீரை இறக்கி வருகின்றனர். குறிப்பாக இந்த மழை நீர் வடிவமைக்க முடியாத காரணம் வளாமானாறு, மரக்கைக்கோரை ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் மண்டி கிடக்கும் வெங்காய தாமரை செடிகளை அகற்றாத காரணத்தினால் தற்போது விளைநிலங்களில் சூழ்ந்துள்ள மழை நீரை வடிய வைக்க முடியாத நிலை ஏற்பட்டு இருப்பதாகவும் உடனடியாக வெங்காய தாமரை செடிகளை அகற்றி தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.